நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். பதினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, சனி வக்கரம், புதன் அஸ்தமனம், பெற்றோர்கள் உஷார், பிள்ளைகளுடைய ரகசியம் அறிவீர். இந்த பதிவினுடைய தலைப்பு 10/9/2026 வரை புதன் அஸ்தமனமாக கேதுவோடு, கேது நட்சத்திரத்தில் சூரியனோடு 16 ராகு பார்வையில் புதன் அஸ்தமனமாக செல்வார். இப்போ ரிஷபம் ராசி அதிபதி சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறார். செவ்வாய் சனி பார்வையில் சுக்கிரன் நீச்சம். 2, 5ஆம் அதிபதி கேதுவோடு அஸ்தமனமாக ராகு பார்வையில் இருக்கும்போது ரிஷபம் ராசி என்பர்கள் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா, கல்யாணமாகி உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைங்களுடைய ரகசியம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்குறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த காலகட்டத்தில் அசால்ட்டாலாம் விட முடியாது. அப்படி ஃபோனில் பேசி, அதாவது 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைங்களிடம் ஃபோனில் பேசினாங்கன்னா, அவங்க பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு அவங்க போய் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, உங்கள் பிள்ளை காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெரியவங்களாக இருந்தால் பிள்ளைங்களுடைய ரகசியம் அறிய வேண்டும். பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, விளையாடுறாங்களா, அல்லது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு 10/9/2026 வரை பிள்ளைங்க விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். ரிஷபம் ராசி அதிபதி 5ஆவது வீட்டிலே நீச்சமாக செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது உங்கள் குழந்தைகளால் மன வருத்தம், ஒரு வேதனை ஏற்பட வாய்ப்புண்டு. 2, 5ஆம் அதிபதி அஸ்தமனமாக சுகஸ்தானத்திலே கேது நட்சத்திரத்திலே கேதுவோடு ராகு பார்வையில் புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது கண்டிப்பாக சுகஸ்தானம் உங்களுக்கு பலம் இழக்கிறது. அதாவது வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து இதெல்லாம் பலம் இழந்த ஒரு அமைப்பு தான். 2, 5ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக யாரிடமாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா, என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ படிப்பு சார்ந்து உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், கூட்டாளிகள், மாம மச்சனன்கள், உறவுகளிடம் யாரிடமாவது இந்த காலகட்டத்தில் பணம் காசு கடனாக கொடுத்தீங்கனாலும் திரும்ப வராது. அதே மாதிரி வேலை, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து பணம் முதலீடு செய்கிறீங்க அல்லது அதிகமாக பொருள் வாங்குறீங்க அப்படின்னா பண வழியில் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி முழுவதுமாக அஸ்தமனமாக இருக்கிறார். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு 10ஆவது வீட்டிலே ராகு, 10ஆம் அதிபதி சனி 11ஆவது வீட்டிலே வக்கரகதியில் செல்கிறார். அப்போ ராகு சனி கூட்டணி சேருவது போல். அப்போ தொழில் சார்ந்து உங்களுக்கு முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்கணும். நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் இப்போ கவனமாக இருக்கணும். பணம் காசு கொடுக்கக்கூடாது. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக ஃபோனில் பேசும்போது 18 வயது நிரம்பாத பெண்ணிடம் ஃபோனில் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அவங்க அப்பா அம்மா பார்த்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் காவல் நிலையம், கோர்ட்டு கேது, சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் தான் 6ஆம் அதிபதி, அவர் 5ஆம் வீட்டில் நிற்கிறார். உங்கள் ராசி அதிபதி நேசமாக இருக்கும்போது உங்களுக்கு பலம் இல்லை. ராசி அதிபதியும் நேசம், ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் புதனும் அஸ்தமனம். அப்போ 2, 5ஆம் இடத்து அதிபதியும் பலம் குறைவு, 1, 6ஆம் இடத்து அதிபதியும் பலம் குறைவு. வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஒரு ஓட்டுநர்களாக இருக்கிறீங்க, இந்த வண்டியில் இந்த முதலாளி நல்லா தான் சம்பளம் கொடுக்குறாரு, நல்லா தான் வேலை போயிட்டுருக்குது. இப்போ வேறு டிரைவரு, வேறு வண்டி ஓனர்
ஏப்பா நம்ம வண்டிக்கு வந்துடு அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா, இப்போ இருக்கின்ற வேலையை இந்த வண்டியே நல்ல வண்டி தான், இந்த வண்டி விட்டுட்டு அந்த வண்டிக்கு மாறுறது, அந்த டிரைவர் கூப்பிட்டாருன்னா அந்த டிரைவருக்கு போகிறது, அப்படி வந்து வண்டி வாகனம் தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு மாறுவதை இந்த காலகட்டம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா உடனே வேலை மாறினீங்கன்னா, இப்போ இந்த வண்டியில் ஓடிட்டு இருந்த சம்பள பணம் அப்படியே நிற்கும். அந்த வண்டிக்கு போனீங்கன்னா இந்த முதலாளிகிட்ட இருந்து சம்பள பணத்தை வாங்க முடியாது. அப்புறமேட்டு இங்கே நிற்கிறது அங்கே நிற்கிறது, உங்களுடைய பணம் காசு வந்து சிதறி போயிடும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கிறார். ரிஷபம் ராசியை பொறுத்தவரை புதன் வந்து நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குடும்ப நிலை நன்றாக இருக்கும், குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்க முடியும். புதன் கெட்டு போயிட்டார் அப்படின்னா குழந்தைங்க படித்தா என்ன, படிக்கலனா என்ன, குழந்தைங்க நல்லா இருந்தானா நல்லா இல்லைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து குழந்தைகள் மேலே பிரியம் இருக்காது, பாசம் இருக்காது. புதன் அஸ்தமனமாக கெட்டு விட்டார் என்றால் பூரிய சொத்து, எனக்கு வந்து தாத்தா சம்பாதித்த சொத்தே வேணாம், நானே சம்பாதித்து நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் ரிஷபராசி என்பதுக்கும் வந்துடும். இதெல்லாம் பல பேரை பார்த்துருக்குறேன். பூரிய சொத்து வேண்டாம் அப்படின்னு அண்ணன் தம்பியிடம் பங்காளிகளிடம் சும்மா விட்டுட்டு போனவர்கள்லாம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியே புதன் தான். அந்த புதன் வந்து அடிக்கடி அஸ்தமனம் ஆகக்கூடியவர். இப்போ இந்த காலகட்டத்தில் 10/9/2026 வரை ராகு பார்வையில் கேதுவோடு புதன் செல்லும்போது, புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து தீரும். அப்படி இல்லைன்னா பூரிய சொத்து சார்ந்து அண்ணன் தம்பியிடமோ பங்காளிகளிடமோ பக்கத்தில் இருப்பவர்களிடமோ இதை ஒரு வாய் சண்டை கைகலப்பு இப்படிலாம் வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா ரிஷபராசிக்கு 2, 5ஆம் இடம் சார்ந்து தான் புதன் அஸ்தமனமாகும் போது ஏற்படுத்துவார். புதன் அஸ்தமனமாக செல்லும்போது பணம் காசு தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு குடும்பத்துக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் மட்டும் தனியாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணாதீங்க. சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால், படித்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. விளையாண்டுக்கிட்டு இருப்பது, படம் பார்த்துக்கிட்டு இருப்பது, பொழுதுபோக்காக இருப்பதை தவிர்க்க வேண்டும். படித்து கொண்டு இருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். ஃபோனில் பேசுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்துடுங்க. ஏன்னா ராகு புதன் பார்வை சேர்க்கை அப்படின்னாலே தொலை தொடர்புகள் மூலம் தான் பிரச்சனை வரும். ஏன்னா ராகு புதன் அப்படின்னாலே கால பகை கிரகங்கள். தொலை தொடர்புகள் மூலம், செல்போன் மூலம், மீடியா மூலம் இதில் தான் வந்து இந்த ராகு கேது பார்வையில் வரும்போது பிரச்சனையை ஏற்படுத்தும். 10/9/2026 வரை நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளுடைய ரகசியம் கண்டிப்பாக அறிய வேண்டும். நீங்கள் இளைஞர்களாக இருந்தால் கண்டிப்பாக 18 வயது நிரம்பாத பெண்ணிடம் ஃபோனில் பேசுவதை, காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காமல் ரிஷபம் ராசி என்பர்கள் 10/9/2026 வரை கவனமாக இருப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.